ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பிசிறு வெட்டுற வேலை தாங்க. பிசிறு வெட்டிக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த மனைவி அந்த அம்மாவோட வீடியோ பார்த்துங்களா, சரி வந்து கொஞ்சம் பேசுவோன்னு அதையவே அழகு அழகுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தது. சரி, அதை கொஞ்சம் பார்ப்போன்ட்டு வந்தேங்க. அது எப்படிங்க, ஒன்றுமே இல்லாத செவ்வறு கருப்பீசை போட்டு இல்லைங்க, இதுவே இது பெருமையான அழகு. என்னை அழகாக படைச்ச ஆண்டவே என் வாழ்க்கையை அசிங்கமாக பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்களா? அதெல்லாம் அடுத்தவங்க தாங்க சொல்லணும். ஆமாம், கிளவின்னு சொல்கிறிய, என் வயசு என்னன்னு தான் உனக்கு தெரியுமா? முதல்ல என் வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? நீ நேரில் பார்த்துருக்கிறீங்களா நான் எவ்வளோ அழகாக இருப்பேன்னு? என் பேரனா எனக்கு பையனான்னு கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் தான் அப்படி சொல்லிக்கணும். உங்கள் முகம் காமிச்சு கொடுக்குதுங்க. அப்போ உங்களுக்கு வயசு தான் எவ்வளோங்க? 25 இருக்குமா? 21 இருக்குமா? சொல்லுங்கள், வயசு அவ்வளோ இருக்குமா? என்ன இது அசிங்கமாக இருக்குது? கல்யாணம் பண்ணி ஒரு பையனுக்கு பேரன் இருக்கிற 5 வயசில் இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணோன்னா அவன் வாழ்க்கையிலையும் பிரச்சனையும் இருக்குது. அதை பற்றியெல்லாம் யோசிப்பாங்களா? ஒரு குடும்ப பொம்பளைன்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா? நீ எல்லாம் ஒரு குடும்பத்துக்கான பொம்பளையே கிடையாது. இப்போ உன்னோட லவ்வர் சந்தேகப்படுறேன்னா நீ பண்ணின வேலையெல்லாம் யூடியூப்பில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆளுக்கு இப்போ தான் உரைச்சிருக்குது. என்ன கேள்விங்கோட கேட்காம அப்படியே நீ என்ன ஒன்றுனாலும் சரின்ட்டு போயிடுவாங்க. பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே அவன் காதலன் ஆயிடுவானா அப்படின்னு கேட்குறிய? நீ அந்த மாதிரி பண்ணுற ஆள் தானே. அதனால தான் நீ யாரு கூட பேசினாலும் சந்தேகம் வருது. எத்தனை பேர்த்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் எங்கே போனேங்கிற ஒருத்தவங்க போய் 4 வருஷம் குடும்பம் நடத்திட்டு வந்தது உண்மைதானே? அது நீயே ஒத்துக்கிட்டியல்ல. நான் அந்த அம்மாவோ இல்லை அந்த அந்த போய் வாங்கி அந்த பையன் சொல்லி கூட நம்பலை. நீயே ஒரு லைவில் சொன்னேன், 2 தடவை தாலி கட்டணும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக. கோயில் ஒருக்கா தாலி அடித்து, லாட்ஜில் ஒருக்கா தாலி அடிச்சுன்னு நீதாம்மா சொன்ன. அதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன். யார் சொல்லியுமே நான் நம்பலை. சரி, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். நான் அந்த வீட்டில் உட்காந்து நீ லைவ் போட்டதையும் நான் பார்த்துருக்குறேன். அவங்களோட இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காதில் கூட கம்மல் கிடையாது. அப்படி ஒரு எந்த மேக்கப்பும் கிடையாது. அப்படி தான் உட்காந்து லைவ் போட்டது ஆரம்ப காலத்தில். அந்த அழிஞ்சு போன சேனலில் இருக்குது, பார்த்துருக்குறேன். பழைய அந்த இதுலேருந்து பார்த்துருக்குறேன். ஆனால் அங்கே உட்காந்துட்டுமே இந்த ஆளை பற்றி பேசி இருக்கிறேன், இவங்க 2 பேர்த்தையும் பற்றி. அதனால் நான் சரி ஒரு வேளை ஆப்ரேஷன் பண்ணதான் போய்ப்பாங்க. யாருமே அப்படி போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பொம்பளையுமே இன்னொரு ஆம்பளை போய் தாலி கட்டி ஆப்ரேஷன் பண்ணோன்னா அப்படியெல்லாம் பண்ணவே வேண்டான்ட்டு தான் வருவாங்க. இருங்க ஒரு நிமிஷம். என்னங்க, அப்படியெல்லாம் இன்னொரு ஆம்பளை தாலி கட்டிங்க எங்கேயாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கல்யாணம் பண்ணி உன் புருஷனை கொண்டாந்து காமி, சர்டிஃபிகேட்டு கொண்டான்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லைங்க. ஏங்க குழந்த பிறக்கறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்லங்க, அதுக்கு கூட புருஷன் கையெழுத்து கேட்பாங்க. புருஷன் பக்கத்தில் இல்லை, வெளியூரில் இருக்கிறாங்கன்னா அவங்க அம்மாவோட பொண்ணோட அம்மாவை கூட கையெழுத்து போட சொல்லி, அப்பா அம்மாவை போட சொல்லி. எங்கள் அக்காக்கெல்லாம் அப்படி தாங்க ஆப்ரேஷன் பண்ணிச்சு. எங்கள் மாமா காரைக்கால் எங்கள் அக்கா கட்டி கொடுத்தது. மாமா அங்கே இருக்கிறாங்க. திடீர்னு எங்கள் அக்காவுக்கு 2 குழந்தையுமே சுகப்பிரசவம் தான் ஆச்சுங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணோன்னா அங்கே எங்கள் மாமா ஒர்க் ஷாப் வேலை, ரியல் எஸ்டேட் 2மே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கனால டக்குன்னு கிளம்பி வர முடியாதுங்க. ஃபோன் அடிக்குதுங்க, இருங்க ஒரு நிமிஷம். எங்கள் மாமாவும் ரியல் எஸ்டேட்டு தாங்க. அந்த திடீர்னு வர முடியல அவ்வளோ தூரத்துலேருந்து. அதனால் எங்கள் அம்மா தான் கையெழுத்து குழந்த பிறந்தோன்னையுமே 3 நாள்லேயே ஆப்ரேஷன் பண்ணாங்க எங்கள் அக்காவுக்கு. அப்போ எங்கள் அம்மா தாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தது ஆப்ரேஷன் பண்ண. அப்படி பார்த்தா இப்போ சம்மந்திங்கிறாங்கள, அவங்கள கூட்டிகிட்டு போய் கையெழுத்து போட சொல்லிக்கலாம். பசங்க 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லியிருக்கலாமே. ஏன் அவங்க அப்பா இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கும்போது ஏங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும்? சொல்லுங்கள், இதெல்லாம் நம்புகிற மாதிரிங்களா இருக்குது? அவங்கவுங்க தேவைக்காக இன்னொருத்தனை கூட்டிகிட்டு ஓடிடுறாங்க. கடைசியில் காரணம் சொல்கிறாங்க. இந்த காரணமெல்லாம் ஏற்றுக்க முடியலைங்க, என்னால் ஏற்றுக்க முடியல. அது அப்போ கூட
ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்ன முடி என்னங்க இப்போ எனக்கெல்லாம் போய் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. இனி போய் ஒரு ஆம்பளைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்க கூட நான் போய் சுத்த முடியுங்களா? என்னன்னு பேசுவாங்க நம்மளைய சொல்லுங்கள். அப்படியெல்லாம் நம்மளால் போகவும் முடியாது, யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது. ஆனால் இந்த அம்மா போய் இப்போ அவங்க கூடயே ஆப்ரேஷன் பண்ணி உட்காந்து குடும்பம் நடத்திட்டு வந்திருக்குது. இதெல்லாம் வந்து ஒருத்தன் வர்றான்னா கேட்கத்தான் செய்வான். நம்ம எந்த தப்பு தண்டாவும் பண்ணாமல் இருக்கோம். இல்லை உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துருந்தீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சுமே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு துணையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க, என் வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வாழலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கணும்னு நினச்சா அது முடியுமா? முடியாது. என்ன எவ்வளோ ஒரு இதாக பேசுகிறீங்க. நான் அழகு எனக்கு என்ன தங்கமாட்டு இருக்கிறேன் நான்? அதெல்லாம் அடுத்தவங்க தாங்க சொல்லணும். உங்கள் பையனுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். காப்பாற்றி விட்ற அவங்களும் விலகி போயிட்டாங்க. இந்த ஆள் கூத்தி ஆள் விட்டு வெளியில் வராது. நீங்கள் ஸ்டடியாக இருந்தால் தான் உங்கள் பையனுக்கு ஒரு வாழ்க்கை அமையும். நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை தேடிக்கிறதுக்கு தான் நீங்கள் செத்து போயிடுறீங்க. உங்களுக்கு ஒன்றுன்னா பாதிச்சிருவாங்களா உங்கள் லவ்வரு? போங்க, நீங்கள் தூக்கி கட்டி தாலி கட்டின பொண்டாட்டியே செத்து குழந்தைய பற்றி கொடுத்து கூட வாழ்ந்த மனைவி செத்தாலே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஈஸியாக போயிடுறாங்க. பொம்பளைங்க தான் வந்து இருக்கிறாங்க, ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க. பொண்டாட்டி பாருங்க, நாங்கள் குடியிருந்த பக்கம் ஒரு அண்ணன் வாய்க்காலில் தண்ணியெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. அந்த அண்ணன் வேலை. அந்த அண்ணனோட மனைவிக்கு குழந்தைகள கல்யாணம் ஆகியுமே வந்து 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷம் ஒன்றா வாழ்ந்துருப்பாங்க. குழந்தைகள தான் அவங்க இறந்துட்டாங்க மனைவி. இப்போ வரைக்கும் அந்த அண்ணன் கல்யாணம் பண்ணாமல் அதே வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம்லங்க, அதே லைனில் தான் இன்னும் அந்த அண்ணன் வாடகைக்கு இருக்கிறாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த அண்ணன் நினச்சா குழந்தைகளும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த அண்ணன் பண்ணலை. பொண்டாட்டியை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற மனுஷங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முக்கால்வாசி பெண்கள் வந்து புருஷனுக்கு ஒன்றுன்னா இன்னொரு வாழ்க்கையை தேடுறத இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்க. நம்ம குழந்தைங்க இருக்குதா, குழந்தைகள பார்த்துக்கிட்டு இருப்போம். ரொம்ப சின்ன வயசில் புருஷன் இறந்துட்டாதான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு வாழ்க்கை இருக்குதுல்ல, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நீங்கள்லாம் உங்கள் புருஷன் உயிரோடு தான் இருங்க, நினச்சா கூட்டிகிட்டு வந்து கூட வச்சு வாழலாம். அதை விட்டு போட்டு இதில் வேறு போட்டி வேறு. எனக்கு குமரம் கிடச்சிட்டான்னு உனக்கு பொறாமையாக இருக்குதா? உனக்கு கிழவனை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறமேன்னு. ஆக மொத்தத்தில் 2 பேருமே இந்த ஆளை கிழவன்னு சொல்லி ஒதுக்கிட்டீங்க. அவள் பணத்துக்காக எப்படியோ கூட வச்சுக்கிட்டு இருக்கிறா. வெய்யுங்க. நீங்கள் சின்ன பையனாக பார்த்தாச்சுன்னு உங்களுக்கே தெரியுது அவன் சின்ன பையன்னு. அப்புறம் ஏன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேடுறீங்க? இப்பவும் சொல்கிறேன், உங்கள் மேலே வந்து ஒரு பொறாமையினாலேயோ எதுனாலே வந்து உங்கள்கிட்ட அவங்க கேள்வி கேட்கல. உங்களை கழட்டி விடுறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல, அவ்வளோதான். கழட்டி விட்டுட்டு போகிறதுக்கு தான். நீங்கள் வந்து உங்கள் பையனை குடும்ப பேரனை இவங்களையெல்லாம் நினைக்காம செத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு கிடையாது. தூக்கி போட்டு அடுத்தவங்களை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன உங்களுக்கு தெரியுது? அப்படி நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட பேசுனா பொறாமப்படுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லைங்க. உங்களை கழட்டி விடுறதுக்கான வழியே தேடிக்கிட்டு இருக்கிறாப்படி. இந்த காரணமெல்லாம் சொல்லி கழட்டி விட்டுட்டு போயிடலாங்க, அவ்வளவுதான். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் வந்து நகை வாங்குறதுக்கெல்லாம் காசு வாங்கியாச்சு, நீ வந்து தேவையில்லைங்கிற மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்க, அவ்வளோதான். உட்காந்துக்கிட்டு இன்னும் உத்தமி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்கள். அப்புறம் என்ன மற்றவங்களையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்கன்னு அவங்க 2 பேர்த்தையும் சொல்கிறீங்க. நீ என்னம்மா பேசுகிற? ஏதாவது ஒரு கமெண்ட் போய் அங்கே ஓட்டாங்கன்னா அவங்கள நான் அந்த வார்த்தையெல்லாம் என் வாயில் வராது. ஒரு பெண்களை வந்து அவ்வளோ ஒரு அவதூறுவான வார்த்தை பேசி நீ திட்டுறிய. உன்னை பற்றி கமெண்ட் அங்கே அந்த ஆளுக்கு போடுறவங்கள அவ்வளோ ஒரு அசிங்கமாக நீ பேசுகிற. உன்னோட அளவுக்கெல்லாம் பேச முடியாது. நல்ல குடும்ப பொம்பளை வாயில் நீ பேசுகிற வார்த்தைகளை வரவே வராது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஒரு நல்ல குடும்ப பொம்பளைகிட்ட பேசி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் நீ பேசுகிற, நீ அதே தானே பண்ணுற.
சொல்லு. நல்ல உறவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன நல்ல உறவு? நீ அந்த ஆள் எப்படி கள்ள உறவில் இருக்கிறானா அதே மாதிரி தான் நீயும் கள்ள உறவில் தான் இருக்கிற. உனக்கு குடும்பம் இருக்குதுல்ல, பேரண்ட் இருக்கிறான்ல, பசங்க இருக்கிறாங்க, மருமக இருக்குதில்ல, அதையெல்லாம் விட்டு போட்டு இன்னொரு சின்ன பையன் வயசில் இருக்கிறவங்கள லவ் பண்ணிக்கிட்டு தெரியுற. அது எப்படி நல்ல உறவாக இருக்கும் சொல்லு? நல்ல உறவுன்னா என்ன? எல்லா கடமையிலையும் முடிச்சுட்டு நம்மளுக்குன்னு ஒரு துணை வேணும்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி கடைசி காலத்தில், ஏன்னா இந்த ஆள் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது. உங்களுக்கு இருக்கிற கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக டைவர்ஸ் கொடுத்துட்டு உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாதான் அது ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்குமோ தவிர இந்த மாதிரி பொடி பசங்களை தேடிட்டு போக போக ஒன்றுமே இல்லாமல் நடு தெருவில் தான் நிற்பேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்லையெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணேன்னா என்னையெல்லாம் ஒரு நிமிஷம் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க, தெரியுமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணவே முடியாது, பண்ணவும் மாட்டேன். எனக்கு அதெல்லாம் ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு அது அமைஞ்சிருச்சு. அது சரியோ தப்போ எப்படியோ ஒன்று திட்டுறாங்களோ அடிக்கிறாங்களோ உதைக்கிறாங்களோ இதுதான் வாழ்க்கைன்னு நான் என் வாழ்க்கை இதுதான் முடிவு பண்ணி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பசங்களும் ஆளாயிட்டாங்கன்னு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும்தான் என்னோட எண்ணம். உன்ன மாதிரி எல்லாம் பொறுக்கிற எண்ணமெல்லாம் எந்த பொம்பளைக்குமே வராது. நீ நல்லவளை அவ்வளோ மோசமாக பேசுகிறேன்னு நீயும் அவளும் ஒரே கேரக்டர் தான். மொத்தத்தில் என்ன, நீ உன் புருஷன் வயசானவன் நீயும் சொல்கிற அவளும் சொல்கிறா. நீ சின்ன பையனாக கிடச்சிருச்சுன்னு அவளுக்கு பொறாமையே இருக்குதுங்க. நீங்கள் வெக்கமாக இருக்குது, மானக்கேடாக இருக்குது நீங்கள் பேசுகிறது கேட்டால். குழந்தைய பசங்க பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் வீடியோலாம் பார்க்க முடியாது. பார்த்தா எங்களை காரி துப்புறாங்க. நீ திருந்தவே மாட்டேயான்னு கேட்குறாங்க. என்னங்க பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள். அவங்களுக்கு வயசுதான் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கும் தெரியல. எனக்கு எவ்வளோ வயசுன்னு தெரியுமாங்கிறாங்க. ஆனால் ஆளான பசங்க பேரன் எல்லாம் இருக்குது. பெரிய பையன் இவங்க பையனே இல்லைன்னு வைங்க, சின்ன பையன் இவங்க பையனாகத்தான் இருப்பான். அந்த பையனுக்கு என்ன பெரிய பையனுக்கே இன்னும் 22 23ங்கிறாங்க. என்னங்க சொல்கிறது சொல்லுங்க? பெரிய பையனை 12வது படிச்சுக்கிட்டு இருந்தாங்கிறாங்க இந்த ஆள் வரும்போது. பெரிய பையனுக்கு தான் வயசு எவ்வளவு? சரி, பெரிய பையனே உங்கள் பையன் இந்த சின்ன பையன் படிப்பெல்லாம் முடித்து வேலைக்கு போகிறான் எல்லாம் பண்ணுறாங்க போது இவனுக்கு சின்ன பையனுக்கே எப்படி ஒரு 26 27 இருக்கும். 27 வயசுனாலும் இந்த அம்மாவுக்கு எவ்வளோ இருக்குங்க சொல்லுங்கள்? எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மாவுக்கெல்லாம் 55 இருக்குங்க. முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாங்க. என்னத்தை அந்த ஆளுக்கே 49ன்னு சொல்லுதுங்க. நம்ம இப்போ பிறந்தநாள் முடிஞ்சு 49ங்குது. என்னங்க நீ எனக்கே 45 முடிஞ்சு 46 தொடங்கிருச்சுங்க. இதுக்கு எனக்கெல்லாம் கரெக்டான வயசில் கல்யாணம் பண்ணாங்க. 21ல் வந்துச்சு எனக்கு கல்யாணம். எனக்கே 26 ஆகுது. 26 46 தொடங்கிருச்சுங்க. இனி வயசை கம்மி பண்ணி என்ன பண்ண போகிறோம்? உண்மையான வயசு சொல்லிட்டு போகணும். இந்த ஆளுக்கு 49 இருக்குங்க சொல்லுங்கள். இந்த ஆளுக்கெல்லாம் 70 பக்கம் இருக்குங்க. கடைசிக்கு 67 65க்கு மேலே தான் இருக்குது. 65 70 இருக்குது. இங்கேயே 70 வயசில் இருக்கிறவங்களையெல்லாம் நம்ம பார்க்குறது. இந்த ஆளை விட அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆளுக்கு எவ்வளோ வயசு இருக்குங்க? இந்த அம்மாக்கெல்லாம் 55க்கு மேலே தாங்க இருக்குது வயசு. அந்த ஆளை விட 5 வயசு சின்னதாகவே இருக்கட்டும். 55 எல்லாம் இருக்குங்க. முகத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாதுங்களா சின்ன பிள்ளையா வயசானவங்களான்னு சொல்லுங்கள்? இதுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த அம்மா வெளியில் வராங்க. லிப்ஸ்டிக் போடாமல் வீடியோ போட மாட்டாங்க. என்ன மேக்கப்புங்க? சொல்லுங்கள்? நம்மலாம் தூங்கி எழுந்திரிச்சு சும்மா மூஞ்சியை கழுவிட்டு போய் சாப்பாடு செஞ்சு வைக்கிறோம். இப்போ சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து எல்லாத்தையும் தாட்டி விட்டுட்டு விசிறு வெட்டிக்கிட்டு இருக்கிறேங்க பாருங்க. விசிறு வெட்டிக்கிட்டு இருக்குதா இன்னும் அங்கே இருக்குதுங்க நிறையா. எல்லாம் வெட்டணும். வெட்டி பஸ்ஸில் வச்சு விட்லாங்க இன்றைக்கி. ஓகேங்க, பாய்ங்க. இன்றைக்கி முடிஞ்சால் வச்சு விடுவேன் விசிறு வெட்டிட்டேன்னா, இல்லைன்னா நாளைக்கு வச்சு விடுவானுங்க. பாய்ங்க.